காவேரி பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருக்கும்போது தலைமை ஆசிரியர் அவசர அழைப்பு விடுக்கிறார்கள். மாணவர்கள் கோப்புகளை சரிபார்க்கச் சொல்லும் அந்த சந்திப்பு காவேரியின் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு திருப்பமாக அமையும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. கோப்புகளை புரட்டும்போது அம்மு என்ற பெயருக்கு பின்னால் காவேரி என்ற உண்மையான பெயர் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகிறாள். தன் பெயரைச் சூட்டியிருக்கும் அந்த சிறுமியிடம் விசாரிக்கும்போது அவள் தந்தை பெயர் விஜய் என்று தெரிய வருகிறது. அந்த பெயர் காவேரியின் மனதில் ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தை தட்டி எழுப்புகிறது. பள்ளி முடிந்து வெளியே வரும்போது அம்முவை அழைத்துச் செல்ல வந்த விஜயுடன் தன் மாமா குமரன் மிகவும் நெருக்கமாக பேசுவதைக் கண்டு காவேரி திகைக்கிறாள். ஏற்கனவே இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள் என்பதும் ஏதோ ஒரு பெரிய உண்மையை தன்னிடம் மறைக்கிறார்கள் என்பதும் அவளுக்கு புரியத் தொடங்குகிறது. இந்த மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு அவர்கள் பின்னாடியே சாரதா வீட்டிற்குச் செல்கிறாள். அங்கே ஜன்னல் வழியாக மறைந்திருந்து கவனிக்கும்போது குமரன் ஒரு பழைய புகைப்படத்தை விஜயிடம் காட்டி விபத்திற்குப் பிறகு மிஞ்சியிருக்கும் ஒரே சாட்சி இதுதான் என்று கூறுவதை கேட்கிறாள். அந்த புகைப்படத்தை தேடி எடுத்துப் பார்க்கும் காவேரிக்கு இடி விழுந்தாற்போல் இருக்கிறது. அதில் அவளும் விஜயும் தம்பதிகளாக இருப்பதை பார்த்து ஆக்ரோஷமாக எல்லோர் முன்னிலையிலும் வந்து நிற்கிறாள். ஏன் என்னிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்தீர்கள் என்று கதறுகிறாள். காவேரியின் விபத்திற்குப் பின் அவளுக்கு பழைய நினைவுகள் மறைந்து போனதாலும் உண்மையைச் சொன்னால் அவள் உயிருக்கே ஆபத்து என்று மருத்துவர்கள் எச்சரித்ததாலும் தான் அமைதி காத்ததாக விஜய் கண்ணீருடன் கூறுகிறான். அந்த அதிர்ச்சியில் மயங்கி விழும் காவேரிக்கு பழைய நினைவுகள் மின்னலாக வந்து போகின்றன. கண் விழித்ததும் விஜயை தன் கணவனாகவும் அம்முவை தன் மகளாகவும் அடையாளம் கண்டுகொள்கிறாள். பல வருடப் பிரிவு முடிவுக்கு வந்து தன் குடும்பத்துடன் இணையத் துடிக்கிறாள். உடனடியாக தன் கணவன் மற்றும் குழந்தையுடன் பழைய வீட்டிற்குச் செல்லும் காவேரி அங்கே இருக்கும் தாத்தா மற்றும் அன்பரசுவிடம் சண்டையிடுகிறாள். அவள் இறந்துவிட்டதாக பொய் சொல்லி இத்தனை காலம் பிரித்து வைத்த துரோகத்தை எண்ணி ஆவேசப்படுகிறாள். காவேரியால்தான் குடும்பத்திற்கு பிரச்சனை என்று அன்பரசு குறை கூற விஜய் பொங்கி எழுகிறான். இனி என் மனைவியைப் பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசினால் இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று எச்சரிக்கும் விஜய் 5 வருடப் பிரிவிற்குப் பிறகு தன் காவேரியுடன் புது வாழ்க்கையை தொடங்கத் தயாராகிறான். காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில் இனிவரும் சவால்களை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று பார்ப்போம். விஜயின் அதிரடிப் பேச்சைக் கேட்டு அன்பரசுவும் தாத்தாவும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். காவேரி தன் கணவனின் கையை பற்றிக் கொண்டு, இனி ஒரு நிமிடம் கூட நான் உண்மையை அறியாமல் இருக்க மாட்டேன். என்னை இந்த வீட்டை விட்டு துரத்த நினைத்தவர்கள் இனி என் நிழலைக் கூட நெருங்க முடியாது என்று சவால் விடுகிறாள். விஜய் தன் அறையிலிருந்த பழைய புகைப்படங்களையும் காவேரி பயன்படுத்திய பொருட்களையும் ஒவ்வொன்றாக அவளிடம் காட்டுகிறான். ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போதும் காவேரியின் மனக்கண்ணில் அவர்கள் வாழ்ந்த அழகான கணங்கள் நிழலாடுகின்றன. அம்மு ஓடி வந்து, அப்பாவும் நீங்களும் சேர்ந்து இருக்கும் இந்த புகைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா என்று சொல்லும்போது காவேரியின் கண்கள் கலங்குகின்றன. இத்தனை காலம் தன் மகளை மிஸ் என்று கூப்பிட வைத்த விதியை எண்ணி வருந்துகிறாள். அதே சமயம் இந்த தகவல் பசுபதிக்கு எட்டுகிறது. காவேரி உயிரோடு திரும்பி வந்திருப்பது தெரிந்தால் தன் உயிருக்கே ஆபத்து என்று பயப்படும் பசுபதி தன் ஆட்களை திரட்டி விஜயின் வீட்டிற்கு புறப்படுகிறான். எப்படியாவது காவேரியை மீண்டும் அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டம் தீட்டுகிறான். வீட்டிற்குள் இருக்கும் அன்பரசு ரகசியமாக பசுபதிக்கு போன் செய்து, விஜய் இப்போது ரொம்பவே மாறிவிட்டான். காவேரிக்காக எங்களை வீட்டை விட்டு போகச் சொல்கிறான். நீ உடனே ஏதாவது செய்யவில்லை என்றால் இந்த சொத்து முழுவதையும் காவேரி தன் வசமாக்கிக் கொள்வாள் என்று தூண்டிவிடுகிறான். இரவு நேரத்தில் காவேரியும் விஜயும் அம்முவை நடுவில் படுக்க வைத்து பேசிக் கொண்டிருக்கும்போது வாசலில் பெரிய சத்தம் கேட்கிறது. பசுபதி தன் ஆட்களுடன் வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறான். விஜய் ஆவேசமாக வெளியே வர காவேரியும் பயப்படாமல் அவன் பின்னாடியே வருகிறாள். யாரை கேட்டு இந்த வீட்டிற்குள் வந்தாய் என்று பசுபதி கத்த, காவேரி முன்னே வந்து, இது என் வீடு, இது என் குடும்பம். ஒரு அந்நியனான நீ இங்கே வந்து கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்கிறது? 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விபத்து தற்செயலானது இல்லை என்பது எனக்கு இப்போது ஞாபகம் வருகிறது பசுபதி. அந்த விபத்துக்கு காரணமானவர்களை சும்மா விட மாட்டேன் என்று ஆவேசமாக பேசுகிறாள். காவேரியின் இந்த அதிரடி மாற்றத்தைக் கண்டு பசுபதி மிரண்டு போகிறான். விஜயும் காவேரியும் இணைந்து இப்போது ஒரு பெரும் சக்தியாக நிற்கிறார்கள். காவேரிக்கும் பசுபதிக்கும் இடையிலான இந்த போர் எப்படி முடியப் போகிறது? பசுபதியின் சதித்திட்டங்களை காவேரி எப்படி முறியடிக்கப் போகிறாள் என்று பார்ப்போம். பசுபதியின் முகத்தில் பயம் தெரிவதைக் கண்ட விஜய் இன்னும் ஒருபடி மேலே சென்று, பார்த்தாயா பசுபதி, என் காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பித்துவிட்டது. அந்த விபத்து எப்படி நடந்தது, யார் அதற்கு பின்னால் இருந்தார்கள் என்பது இன்னும் சில நாட்களில் அவளுக்கு முழுமையாகத் தெரிந்துவிடும். அப்போது நீ இந்த ஊரிலேயே இருக்க மாட்டாய் என்று எச்சரிக்கிறான்.
ஆத்திரமடைந்த பசுபதி, என்ன மிரட்டுகிறாயா? உன்னையும் உன் மனைவியையும் இந்த ஊரே பார்க்கும்படி அசிங்கப்படுத்துகிறேன் பார் என்று கத்திக்கொண்டே அங்கிருந்து கிளம்புகிறான். ஆனால் உள்ளுக்குள் அவனுக்கு நடுக்கம் ஆரம்பமாகிறது. உடனே அன்பரசுவை ரகசியமாகச் சந்தித்து, அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டால் நாம் இருவருமே ஜெயிலுக்குத்தான் போக வேண்டும், அதனால் காவேரியை மீண்டும் பைத்தியம் என்று முத்திரை குத்த வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகிறான். மறுநாள் காலை காவேரி புத்துணர்ச்சியுடன் எழுந்து தன் குடும்பத்திற்கு தானே சமைக்கிறாள். சாரதா அம்மாவுக்கு போன் செய்து, அம்மா, நான் இப்போது என் கணவர் மற்றும் குழந்தையுடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இத்தனை காலம் எனக்கு பாதுகாப்பாக இருந்த உங்களுக்கு நன்றி என்று நெகிழ்ச்சியுடன் பேசுகிறாள். அப்போது அங்கே வரும் விஜய், காவேரி, இன்று நாம் நம்முடைய பழைய இடங்களுக்குச் செல்லலாம், அது உனக்கு இன்னும் சில நினைவுகளை மீட்டெடுக்க உதவும் என்று அழைத்துச் செல்கிறான். அவர்கள் இருவரும் பைக்கில் MD-15 ஊரைச் சுற்றி வரும்போது காவேரிக்கு பழைய காதலன் விஜயுடனான அழகான நினைவுகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வருகின்றன. அவர்கள் ஒரு கோவிலுக்குச் செல்லும்போது அங்கே பசுபதி ஏற்பாடு செய்த சில ஆட்கள் காவேரியை சூழ்ந்து கொண்டு அவளை மனநிலை சரியில்லாதவள் போலச் சித்தரிக்க முயல்கிறார்கள். யார் இந்த பெண்? இவள் இறந்துவிட்டதாகச் சொன்னார்களே, இப்போது பேய் போல இங்கே சுற்றுகிறாளே என்று ஊர் மக்கள் முன்னிலையில் அவதூறு பரப்புகிறார்கள். இதை பார்த்து காவேரி முதலில் நிலை குலைந்தாலும் சட்டென்று சுதாரித்துக் கொள்கிறாள். நான் பேயுமில்லை, பைத்தியமுமில்லை, உங்கள் அச்சுறுத்தலுக்கு அஞ்சும் பழைய காவேரியுமில்லை என்று கூறி அங்கிருந்த ஒருவனின் சட்டையை பிடித்து, உன்னை யார் இப்படிச் சொல்லச் சொன்னது? பசுபதிதானே என்று கம்பீரமாக கேட்கிறாள். காவேரியின் இந்த தைரியத்தைக் கண்ட விஜய் பெருமிதம் கொள்கிறான். ஊர் மக்கள் முன்னிலையில் பசுபதியின் சுயரூபத்தை தோலுரிக்க இதுதான் சரியான நேரம் என்று முடிவெடுக்கிறான். அடுத்த கட்டமாக காவேரி என்ன செய்யப் போகிறாள்? பசுபதியின் முகத்திரையை அவள் எப்படி கிழிக்கப் போகிறாள் என்று பார்ப்போம். காவேரியின் ஆவேசத்தைக் கண்டு அங்கிருந்தவர்கள் மிரண்டு போக விஜய் அவளுக்கு துணையாக வந்து நிற்கிறான். இனி என் மனைவி ஒருத்தி மட்டுமில்லை, அவளுக்கு பின்னால் நான் இருக்கிறேன். அவதூறு பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரித்துவிட்டு காவேரியை அங்கிருந்து அழைத்துச் செல்கிறான். வீட்டிற்குத் திரும்பியதும் காவேரி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாள். விஜய், இவர்கள் நம்மை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள். குறிப்பாக அந்த பசுபதியும் அவருக்கு உள்ளுக்குள் உதவி செய்யும் நம் வீட்டு ஆட்களும் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறார்கள். அதை ஆதாரத்தோடு நிரூபித்தால்தான் நமக்கு விடிவு கிடைக்கும் என்கிறாள். அப்போது அம்மு ஓடி வந்து, அம்மா, நான் சின்ன வயசுல விளையாடிய ஒரு பழைய பெட்டி ஸ்டோர் ரூமில் இருக்கிறது, அதில் நிறைய போட்டோக்களும் டைரியும் இருக்கிறது என்று சொல்கிறாள். காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு பொறி தட்டுகிறது. இருவரும் தேடிச் சென்று அந்த பழைய பெட்டியை திறக்கிறார்கள். அதில் காவேரி விபத்துக்கு முன்னால் எழுதிய ஒரு டைரி கிடைக்கிறது. அதில் அவள் பசுபதியின் ஊழல்களைப் பற்றியும் அவர் ஊர் மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் என்பதையும் ஆதாரங்களுடன் சேகரித்து வைத்திருந்தது தெரியவருகிறது. அந்த உண்மையை வெளியே சொல்லப் போன போதுதான் அந்த விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதும் டைரியின் கடைசி பக்கங்களை படிக்கும்போது அவளுக்கு தெளிவாகிறது. இதற்கிடையில் அன்பரசும் பசுபதியும் சேர்ந்து காவேரியை ஊரை விட்டு துரத்த ஒரு கிராமத்து பஞ்சாயத்தை கூட்டுகிறார்கள். இறந்து போனதாகச் சொல்லப்பட்ட பெண் திடீரென வருவது ஊருக்கு ஆகாது என்று ஊர் மக்களை திசை திருப்ப முயல்கிறார்கள். பஞ்சாயத்து கூடுகிறது. ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பசுபதி பேசத் தொடங்குகிறான். விஜய், நீ உன் ஆசைக்காக ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து உன் மனைவி என்று சொல்வது தவறு. இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிறான். அப்போது கூட்டத்திற்குள் கம்பீரமாக நுழைகிறாள் காவேரி. அவள் கையில் அந்த பழைய டைரி இருக்கிறது. ஆதாரம் இதோ இருக்கிறது பசுபதி. 5 வருடங்களுக்கு முன்னால் நீ செய்த ஊழல்களை நான் கண்டுபிடிக்கப் போனதால்தானே என் காரை மோதி என்னை கொல்ல பார்த்தாய்? அன்று நான் இறந்ததாக நினைத்து நீ செய்த தில்லுமுள்ளுகள் எல்லாம் இந்த டைரியில் இருக்கிறது என்று உரத்த குரலில் கூறுகிறாள்.